ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த இடம் இப்போ வந்து பிளெயினாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றத மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம எங்கள் ஃப்ரண்ட்லேருந்து டபுள் டோரை திறந்துட்டு உள்ளே போய் ஒரு எல் பாக்ஸ் அடிக்க போகிறோம் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காக. இந்த இடத்துல மிக்ஸி கிரைண்டர்லாம் வைக்கிற மாதிரி ஒரு யூனிட்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டால் யூனிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே அவனு கீழே ஓடிஜின்ற மாதிரி போட்டு 2 டோரும் மேலே திறக்கிற மாதிரி பண்ணிடுவோம், மடித்து திறக்கிற மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஓப்பன் பாக்ஸ் அடித்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறோம். மேலே ஃபுல்லாகவே வந்து கவரிங் தான். வாங்க ஒவ்வொன்றா பண்ணுறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னருக்கு ஒரு எல் பாக்ஸு அடித்தாச்சு. பொட்டி பொட்டியாக இருந்ததுனாக்கா நம்ம பொருள் வச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ப்ளைனாகவே நம்ம ஷெல்ஃபு கொடுத்துருக்குறோம். உள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் மைக்கா ஒட்டியிருக்கிறோம். அவுட் சைடில் எல்லாமே வந்து கரையா மருந்தும் ப்ரைமரும் ஆயில் பெயிண்ட் அந்த ப்ரைமரும் கலந்து அடிச்சிருக்கிறோம். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் கரையான் பிடிக்காதுன்றதுக்காக. பாருங்கள், ரெண்டும் ஒரே பாக்ஸாக ஒரே எல் பாக்ஸ் மாதிரி செஞ்சதுனால தூக்கி வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கிறோம். கரெக்டாகவும் செட்டிங் ஆகிடுச்சு. சுற்றி அதிகமாக கேப்பே கிடையாது. பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட ஓப்பன் பாக்ஸு. ஃப்ரண்ட்டில் டபுள் திக்னஸ் கணக்கு காமிச்சு ஓப்பன் பாக்ஸ் அடிச்சிருக்கிறோம். அவுட்டர்லாம் வந்து கரையா மருந்து ஆயில் ப்ரைமர் அடிச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்கை வந்து பின்னாடி கொடுத்து அதோட சுவிட்ச் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துறோம். ப்ளக் பண்ணி ஃப்ரிட்ஜை தூக்கி வச்சிட்டோம்னா நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்லேயே ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஒயரை இழுத்து விட்டு பாக்ஸை உள்ளே தள்ளி வச்சாச்சு. இது ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் நமக்கு வெளியில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி அவன் இந்த 2 பாக்ஸும் வந்து வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி பிடபிள்யூபி பிளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சுவிட்ச் பாக்ஸ் காடி எடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கு, இன்னொன்று வந்து குட்டி ப்ளக்கு. 3மே ப்ளக்கு தான். அதோட சுவிட்ச் கண்ட்ரோல் வெளியில் இருக்கும். 2 அவனுக்கு, ஒன்று அவனுக்கு, இன்னொன்று வந்து ஓடிஜிக்கு, இன்னொன்று வந்து குட்டி கோண்டு ஃபேன் வைக்கிறதுக்காக. ஹீட் அதிகமாகச்சுன்னா அந்த ஃபேன் வந்து கொஞ்சம் ஹீட்டு தணிக்கிறதுக்காக. பாருங்கள், ஃபுல்லாகவே இப்போ உருவத்தை காமிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்க்கறதுக்கு சீட் ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிஜிக்கும் அவனுக்கு உண்டான டோருக்கு ஸ்டாப்பர் பீஸ் வைக்கிறோம். பாருங்கள், அப்போ தான் வந்து இழுத்து விட்டோம்னா கரெக்டாக ஃப்ரண்ட்டு மட்டத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம இழுத்து உள்ள தள்ளும் போது ஸ்மூத்தாக வரும். இது ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ரவுண்டாக இருக்கும். அதை வச்சோம்னா தான் நல்லா ஸ்மூத்தாக வரும். இது பேர் பாக்கெட் ஸ்லைடிங் டோரு. இது 2 வாங்கி வச்சுருக்கிறோம் 18 இன்ச்சில். பாருங்கள், டைட்டாக வச்சு அடித்தோம்னா போதும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து லாக் ஆகுது. மேலேயும் அதேமாதிரி கரெக்டாக வந்து லாக் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ இதோட வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இதில் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் பிரித்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷும் ஆகிடுச்சு. எல்லா பேப்பருமே பிரிச்சிடலாம். ஹேண்டிலு, லாக்கு எல்லாமே வச்சாச்சு. பாருங்கள், நம்மளோட வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பாருங்கள், மேலே லைட் கலரு, கீழே டார்க் கலர் அகலுக்கு ஒட்டி முடிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. அடுத்து இந்த இடத்துல மேலே ஹைட்ராலிக் டோரு, அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸு, ஓடிஜி தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸு. கீழே வந்து அரிசி ட்ரம்மு. பாருங்கள், இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி 2மே ஒரே ட்ரைவில் வர மாதிரி பண்ணியிருக்கோம். பாருங்கள், எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டால் யூனிட்டு. கிச்சனுக்கு தேவையான எல்லா ஸ்டோரேஜ் பொருளும் ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லாமே இதில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டோரேஜ், கீழே 2 டேண்டம் ட்ராவரு. பாருங்கள், இதான் அந்த கார்னரு. டபுள் டோர் திறந்துட்டு உள்ளே போனோம்னா ஸ்டோரேஜ் பொருள் எல்லாமே வச்சுக்கலாம். வெளியில் பார்த்தா ஒரு ரூம் இருக்கிறதே தெரியாது. டபுள் டோர் மாதிரி இருக்கும். மேலே ஃபுல்லாகவே வந்து லாஃப்ட் தாங்க. பார்த்தீங்களா? இந்த வேலைலாம் பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.